guys, Gowtham here. So actually இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா HCL ஃப்ரெஷர்ஸ்க்கு வாக்கிங் டிரைவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கொஷின் ரைஸ் பண்ணலாம். ஸோ எதனால் ரெகுலராக வீடியோ போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு some personal issue and work issueனால கண்டிப்பாக என்னால் ரெகுலராக வீடியோ ஃபாலோ பண்ண முடியல. ஸோ ஹியர் ஆஃப்டர் வில் பி கிவிங் some best content and good quality of videos. I'll be surely telling. ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து குவாலிட்டியான வீடியோஸ் அண்ட் பெஸ்ட் கண்டென்ட் வந்து எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ ஜாப் என்ன ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் எந்த லொக்கேஷன் அப்படிங்கிறதும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ உங்களோட கமெண்ட், உங்களோட வேல்யூபிளான கமெண்ட் தான் எனக்கு வந்து பூஸ்டப் மாதிரி இருக்கும் லைக் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். அப்போ தான் வந்து என்னோட ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு ஸோ நான் ரெகுலராக கண்டென்ட் மேக் பண்ணுறதுக்கான பூஸ்டப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நான் சொல்லியிருந்த மாதிரி HCL ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது எந்த லெவலில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. அது என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி இங்கே பார்த்துருந்தீங்கன்னா அவங்க ஃபுல் டைம் அண்ட் என்ட்ரி லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஸ்கில்லெல்லாம் என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைக் நம்ம வந்து ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னன்ட்டு பார்ப்போம். இதில் வந்துட்டு லைக் இதில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஹச்ஆரோட லிங்க்டின் ப்ரொஃபைலும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இவங்க வந்துட்டு. ஸோ இவங்க வந்து ஒரு 4 to 5 டேஸ்க்கு முன்னாடி தான் ஜாப் இந்த ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து HCL ஹைரிங் ஃபார் ஃப்ரெஷர்ஸ். ஸோ வாக்கிங் டிரைவ் on 30th September to 9th October 2024 in HCL எல்காட் கேம்பஸ் சோழிங்கநல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக கேளுங்க. ஸோ இங்கே வந்துட்டு 30th Septemberல இருந்து வந்து ஒரு நேற்றுல இருந்து ஸோ 9th October வரைக்கும் உங்களுக்கு வந்து வாக்கிங் டிரைவ் இருக்கும் நேரில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இவங்க. தென் அந்த வாக்கிங் டிரைவ் பார்த்தீங்கன்னா 11 மணிலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மார்னிங் 11 o'clockலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் HR வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா திவாகர் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே டேரெக்டாக போயிட்டு திவாகர் எஸ் அவரை தான் நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும். ஸோ அவரோட லிங்க்டின் ஐடியுமே இங்கே கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த திவாகர் அப்படிங்கிற HR தான் நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும். ஸோ ஷிஃப்ட் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 PM to 1 AM அரௌண்ட் இது வந்து ஒரு நைட் ஷிஃப்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் வந்து ரொட்டேஷன் ஷிஃப்ட்டாகவும் இருக்க சான்சஸ் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா ஒர்க் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா செஸ் கேம்பஸ் சோழிங்கநல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. HCL வந்து அந்த எல்கார்ட் இருக்கும், அந்த எல்கார்ட்டில் செஸ் கேம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அந்த செஸ் கேம்பஸ் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்ரஸ்மே இவங்க வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் தான் தெரியும். HCL Tech எல்கார்ட் செஸ் யூனிட் 1 ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் 602/3 சோழிங்கநல்லூர் மேடவாக்கம் ஹைரோட் சோழிங்கநல்லூர் சென்னை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் வந்து சென்னையில் தான் இருக்குது. ஸோ இவங்க டீட்டெயில்டாக ஆஃபீஸோட அட்ரஸ்மே வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் அசோசியேட் HCL Tech அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா அவங்க டீட்டெயில்டாக அவங்க கம்பெனிஸை பற்றி என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன சர்வீசஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லை. நமக்கு கண்டிப்பாக தேவை. அது வந்து HR இன்கேஸ் கேட்டாங்கன்னா இன்டர்வியூவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கண்டிப்பாக தேவை. அதனால் அதை ப்ரீஃபாக கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஜினியரிங் அண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் க்ளவுடில் வந்து பெஸ்ட்டாக சர்வீசஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ரோலுக்கான ப்ராசஸ் என்ன, இந்த ரோலுக்கான இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தேவை. ஸோ அதை மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆஸ் அன் அனலிஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் டு வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரெஸ்பெக்டிவ் KPI performance in US healthcare process. Individual will be involved in scheduled adherence to help to development excellent working climate with the function அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து US healthcareக்கு உண்டான ஒரு டொமைன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க தெளிவாக. To be a team player and assistant colleagues in the contribution to achieving business goals அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் டு ஆக்டிவ்லி சப்போர்ட் டு மல்டி ஸ்கில்லிங் இனிஷியேட்டிவ்ஸ் வித் தி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே ஹை லெவல் ஆஃப் இன்டெகிரிட்டி டீலிங்ஸ் வித் அன் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் கஸ்டமர்ஸ் எக்ஸ்போசர் ஆஃப் MS ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் கிராஜுவேட்ஸ் முடிச்சிட்டு பீப்புள்ஸுக்கு இல்லை வந்து இன்ஜினியரிங் முடிச்ச பீப்புள்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் எனக்கு வந்து டெக்னிக்கலாக கோடிங் ரிலவெண்ட்டான ஜாப் வேணாம், ஒரு நான் கோடிங் ரிலவெண்ட்டான ஜாப் ஆனால் IT ஜாப் அப்படிங்கிற பீப்புள்ஸ்க்கு இந்த ஜாப் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அனலிஸ்ட் ரோல். ஸோ இந்த அனலிஸ்ட் ரோல் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச ஜூனியர்ஸ் எல்லாம் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட அவங்களோட கண்டிப்பாக பாட்காஸ்ட் வந்து நம்ம சேனல் இதுக்கு ரெகுலராக வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் அவங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கீ காம்படன்சி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் டு என்ஷோர் ஃபார் டீட்டெயில் லாஜிக்கல் கஸ்டமர் சென்ட்ரிக் இஷ்யூ ரெசல்யூஷன் ஸ்கில்ஸ், எபிலிட்டி டு அனலைஸ் இன்டரப்ட் அண்ட் ட்ரா இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ், ability to use independent judgment to manage and impact confidential information, ability to make administrative
procedural decisions and judgments, response to enquiries from providers or POs, interface with the internal and external customers day to day, credentialing and privileging issues as their rise அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Then demonstrate success in handling large volumes of work, ability to organize, prioritize and accomplish tasks within the established time frames, then demonstrate with proficiency utilizing reference materials, office documents அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த யூஎஸ் ஹெல்த் கேருக்கு நீங்கள் வந்து லைக் எப்படி சப்போர்ட் பேக் அண்ட் சப்போர்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்க டீட்டெயில்டாக இருந்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. பிகாஸ் அங்கே வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த டொமைன் இந்த நாலேஜ் என்ன அப்படின்னு பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. இதுலேருந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போய்ட்டு கண்டிப்பாக ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இது பண்ணிங்கன்னா அந்த டொமைன் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எனி கிராஜுவேட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், காமர்ஸ், பிஸ்னஸ் ஆர் வித்தவுட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் டைப்பிங் ஸ்பீட் டு பி 25 words minute, அக்யூரசி ஆஃப் 90. நீங்கள் வந்து டைப்பிங் ஸ்பீடு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். அது வந்து 1 minute 25 word டைப் பண்ணணும். அதுவும் அக்யூரசி 90% டைப் பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் டீசன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ரிட்டன் அண்ட் வெர்பல். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேணும். அதுவும் ஒரு டீசென்டான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஃப்ளெக்சிபிள் டு ஒர்க் இன் ஷிஃப்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு நைட் ஷிஃப்ட்ஸ் கிடையாது. ஃப்ளெக்சிபிள் டு ஒர்க் இன் ஷிஃப்ட்ஸ்னா ஸோ மார்னிங் ஷிஃப்ட் இருக்கும், நைட் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஸ்கோரிங் ஆஃப் 90% அண்ட் அபவ். ஸோ ஆப்டிடியூட் ரவுண்ட் இருக்கும். அந்த ஆப்டிடியூட் ரவுண்டில் உங்களுக்கு வந்து 90%க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா கீழே அவங்களோட கம்பெனிஸை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்படி இல்லை இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் ப்ளீஸ் ஷேர் யுவர் இதுதான் டீட்டெயில்டான ஒரு ரெஸ்யூமு, டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன். ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் ப்ளீஸ் ஷேர் யுவர் அப்டேட்டட் ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா இந்த திவாகர் அப்படிங்கிற ஹச்ஆருக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணணும். அவரோட மெயில் ஐடி என்னன்னா divakar_s@hcltech.com அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஸ்கில்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு லைக் இங்கே பார்ப்போம். ஸோ அவங்க என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அரௌண்ட் ஒரு 3 skills to 4 skills தான். ஸோ கம்யூனிகேஷன், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன், கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் ஒரு 10 ஸ்கில் கண்டிப்பாக தேவை. அந்த 10 ஸ்கில் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே பார்ப்போம். இல்லை 10 ஸ்கில் கூட அவங்க கேட்கல. ஸோ கம்யூனிகேஷன் மெயினாக கேட்டிருக்காங்க. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன், கஸ்டமர் சர்வீஸ் அப்படிங்கிற ஸ்கில்ஸ் தான். ஸோ இதெல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஜாப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பீப்பிள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து October 9 வரைக்கும் டைம் இருக்குது. அரௌண்ட் இன்னும் ஒரு 8 days டைம் இருக்குது. அந்த 8 days நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ண போகிற மாதிரி இருந்தால் ஐ அப்ளைட் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட டவுட்ஸ் அண்ட் கொரீஸை வந்து எப்படி இன்டர்வியூ கிராக் பண்ணுறது, உங்களோட ரெஸ்யூம்ஸ் எப்படி ரிவ்யூ பண்ணுறது அப்படிங்கிற 1-to-1 செஷனை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க டாப்மெட்டில். ஸோ உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ப்ளீஸ்.